بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين، أما بعد، فإن خير الحديث كتاب الله، خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. மேலும் அவர் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய அடிச்சோற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தாபீன்கள் மீதும், முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும், உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும், என் மீதும் என்றென்று வருஷமாக என்று கூறி இன்றைய தஃசீர் உரையை ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் திருமறை குர்ஆனில் அத்தியாயம் 1 சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு அத்தியாயம் 2ஆக தொகுக்கப்பட்ட ஒரு சூரா அல் பக்கரா, பசு மாடு என்று இதற்கு பொருள். இந்த சூறாவில் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அது பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய காலத்தில் செய்த ஒரு சிறிய தவறினால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பசுமாடை பலியிடுவதற்கு கட்டளையிடுகின்றான். அதற்காக இந்த சூறாவுடைய பெயர் அல் பக்ரா என்று வைக்கப்பட்டது. இன்னும் நிறைய நபிமார்களுடைய சம்பவங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை மையமாக வைத்து இந்த சூறாவிற்கு சூரா பக்ரா என்று பெயரிடப்பட்டது. இப்பொழுது உங்கள் முன்னால் 4 வசனங்களை நான் ஓதி காட்டினேன். அலிஃப் லாம் மீம் என்ற வசனத்திற்கு பொருள் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், அவ்வளவுதான். அதுக்கு நிறைய பேர் அர்த்தம் வைக்க பார்ப்பாங்க, விளக்கம் வைக்க பார்ப்பாங்க. தவறான ஒரு விளக்கத்தை வைக்கிற முடிவில் போயிடுவாங்க. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்க உரையாளர்களில் உயர்ந்த கல்வி பெற்றவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு அவருடைய அந்த தஃசீரிலும் அலிஃப் லாம் மீம் என்றால் அலிஃப் லாம் மீம் தான். அதற்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது. அல்லாஹ் அறிந்தவர். அதற்கு ஹுரூஃபுல் முகத்தாத் என்று பெயர். நிறைய சூறாக்கள்லாம் ஆரம்பத்தில் வரும். அடுத்ததாக அல்லாஹ் இறக்கி அருளிய இந்த வேதத்தை பற்றியே தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த புத்தகம் அல்லாஹ்வுடைய வேதமாகும், இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, இறைவனை அஞ்சுபவர்களுக்கு இது வழிகாட்டியாகும் என்று சொல்கிறார். ஒரு இடத்தில் ஹுதல்லின் நாஸ் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன் யாராக இருக்க முடியும்? யார் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இறை அச்சம் கொண்டவர்களாக இருக்க முடியும். அவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான்.
லா ரைப, இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நமக்கு ஏதாவது சந்தேகம்னா குர்ஆனை நம்ம அணுகலாம். குர்ஆனில் எந்த ஒரு சந்தேகத்தை தேடி நம்ம அணுக முடியாது. வித்தவுட் எனி டவுட், இதில் எதுவுமே டவுட் கிடையாது. லா ரைப். நம்ம சந்தேகத்துக்கான வசனங்களை ஷைத்தான் கிளறச் சொல்லுவான், பார்க்க சொல்லுவான். இது தவறாக இருக்கலாம், இந்த அர்த்தம் தவறாக இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நிறைய பேர் தவறு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. குர்ஆனுக்குள்ளே நுழைந்து குர்ஆனை எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்களோ அந்த நேரத்தில் இருந்தே சிலவர்கள் அதனுடைய தவறை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். இதில் ஏதாவது குறை இருக்குமா? அதில் ஒருவர் அவர் சொன்ன சாட்சியே போதும், இந்த குர்ஆனில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் துன்புறுத்தல் செய்து கொண்டே இருப்பார். வலீத் பின் முகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த குர்ஆனை பற்றி காபாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் கேட்டு அவன் சொல்கின்றான், ஹாதா லைஸ கலாமுல் லிபஷர், இது ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் கிடையாது. இதில் எந்த அளவிற்கு உள்ள அர்த்தங்கள் இருக்கின்றன என்றால் ஒரு மனிதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லவே முடியாது. இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதம்தான். அவன் யாரிடத்திலும் சொல்லாமல் அவனுடைய புலம்பலை சொல்லிக் கொண்டிருக்கிறான். வரலாற்று புத்தகங்களில் பதிவாயிருக்கிறது. இதை ஒரு சஹாபி கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலீத் பின் முகைரா இப்படி சொன்னதாக நான் கேட்டேன். நமக்கு எவ்வளவு எதிரியாக ஒரு எதிர்ப்பாக இருக்கிறார் அவர், இருந்தாலும் குர்ஆனை கேட்டு இவர் சொன்ன இந்த வார்த்தை எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. ரசூலுல்லாஹ்வுடைய எதிரி, சஹாபாக்களுடைய எதிரியாக இருந்தும் குர்ஆனை அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, இது மனிதனால் கூறப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல, இது அல்லாஹ்வுடைய இறைவனுடைய வேதம் தான் என்று உண்மை உரைத்தார்கள். ஆனால் இஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இப்ப ஈமான் கொண்டவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். மறைவான விஷயங்களை நம்புவார்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு மறைவான விஷயங்கள். உதாரணத்திற்கு அரசை எடுத்துக்கொள்ளலாம், 7 வானங்களை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மூளைக்கு எட்டாத விஷயங்கள் இதெல்லாம். இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஒரு மூமினுக்கு கடமை என்னவென்றால் அதை ஆமன்னா சல்லம்னா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்களுடைய முதல் பண்பே என்ன? அவர்கள் ஈமான் கொள்வார்கள் மறைவானவற்றை. மறைவானவற்றை அவர்கள் ஈமான் கொண்டு அதை நம்புவார்கள், அதில் சந்தேகத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களில் அவர்கள் கேள்விகளை எழுப்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டே இருப்பார்கள். பாஸ்ட் டென்ஸ் இல்ல, பிரசன்ட் டென்ஸ். யுகீமூன, அவர்கள் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதை நிலைநாட்டக்கூடியவர்களாக? தொழுகையை. நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 50 வேளை கடமையாக்கப்பட்டது. எத்தனை வேளை? 50 வேளை. 50க்காக கிடைக்கக்கூடிய கூலி, அதற்கான சம்பளம் என்று நினைத்தால் சைத்தான் நம்முடைய மனதில் உட்கார்ந்து கொண்டு கட்டளையிடுவான், இதில் நீ சதக்கா செய்யாதே, தர்மம் செய்யாதே, உன்னுடைய செலவு, உன்னுடைய தேவை, அதற்கும் மேல் தேவையில்லாத விஷயங்களையும் நீ செய். ஆனால் நல்ல வழியில் நீ இதை செலவழிக்காதே, ஏனென்றால் இது நீ சம்பாதித்தது, இது உன்னுடைய உழைப்பு என்று அவன் சொல்வான். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் செலவு செய்வார்கள், செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு ரிஸ்க் அளித்ததிலிருந்து. அல்லாஹ் ரிஸ்க் என்றால் சாப்பாடு மட்டும் கிடையாது. இந்த இடத்துல ரிஸ்க் என்றால் பொருளாதாரம், இந்த இடத்துல ரிஸ்க் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட சம்பாத்தியம், நமக்கு கொடுக்கப்பட்ட பணம், அந்தஸ்து எல்லாம். அதை அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்விற்காக.
அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்றால் அதில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தபூக் போரில் எத்தனை சஹாபாக்கள் முன்வந்து செலவு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான், அதிலிருந்து அவர்கள் செலவு செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட எதுவுமே இல்லை, இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாதி சொத்து கொண்டு வந்து தபூக்கில் இறக்குனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 300 ஒட்டகத்தை கொண்டு வந்து செலவு செய்தார்கள். யோசிச்சு பாருங்க, அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் எப்பொழுதுமே செலவை பற்றி பேசும் பொழுது மனிதன் சம்பாதித்தவற்றிலிருந்து அவன் செலவு செய்வான்னு சொல்லவே இல்லை. நாம் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து அவன் செலவு செய்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறது தான். நாம் அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய உலக வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரத்திற்கான கூலி இது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து தருவது. நமக்கு இதன் மூலமாக, இந்த வேலை மூலமாக இவ்வளவு சம்பளம் கிட்டும் என்பது அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்தது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும், கூச்சம் இல்லாமல், கையை தடுக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக் வமா உன்சில மின் கப்லிக், அவர்கள் வேதத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எது அவர்களுக்கு இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தையும் நம்புவார்கள். மின் கப்லிக், எது அவர்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தையும் நம்புவார்கள். இப்ப இருக்கிற பைபிள், இப்ப இருக்கிற அந்த கீதம், இதையெல்லாம் நம்ம சொல்லலை. அந்த காலத்துல இறக்கப்பட்ட தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அப்பொழுது கொடுக்கப்பட்ட அந்த இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அப்பொழுது கொடுக்கப்பட்ட அந்த ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுவும் அல்லாஹ்வுடைய வேதம். குர்ஆனிலே அந்த பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இதையெல்லாம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய ஒரு முக்கிய பண்பு இதுவும் கூட. ஈமானுடைய தூண்கள் எத்தனை? 6, அதில் இதுவும் ஒன்று. இஸ்லாமுடைய தூண்கள் 5 எல்லாருக்கும் தெரியும். கலிமா, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு எல்லாம் சொல்லுவோம், தொழுகை. ஈமானுடைய தூண்கள் 6. அதில் இறை நம்பிக்கை கொள்வது, நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொள்வது, இறை வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வது, மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது, விதியின் மீது நம்பிக்கை கொள்வது. இது 6. இது ஈமானுடைய தூண்கள். அதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். மின் கப்லிக், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்கள் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். இப்போ உங்களுக்குள்ள கேள்வி எழலாம், இப்ப இருக்கிற பைபிளை நம்ம நம்பலாமா? ஏன்னா அது எடிஷன், மக்களால் மாற்றப்பட்டது. அவர்கள் அதை அவர்களுடைய வார்த்தைகளால் என்ன செய்து விட்டார்கள், மாற்றி விட்டார்கள். தேவையில்லாததை எடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் இன்னைக்கு அதில் இருக்கு. இன்னும் சில உண்மையான வசனங்கள் இருக்கிறது, இல்லை என்று அல்ல, ஆனாலும் கலப்படம் ஏற்பட்டு விட்டது. அதையால் இப்போ இருக்கிற அந்த பைபிள் நம்ம நம்ப தேவை. இன்ஜீல் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்றால் இன்ஜீல் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்றால் தௌரேத் கொடுக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்றால் ஜபூர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹுஃப், ஏடுகள். இப்படி நாம் நம்பிக்கை கொள்வது ஒரு முஃமின் மீது கடமையாகும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இதோட இந்த இடத்துல முஃமினுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். என்ன? அவர்கள்தான் அந்த இடத்தில் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து. மேலும் ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்போ என்னென்ன பண்புகள் இருக்கணும் பாருங்க. மறைவான விஷயத்தை நம்பணும். எது எது மறைவாக இருக்கிறதோ அதை நாம் நம்ப வேண்டும். ஒரு மூமினுக்கு கடமை, மூமினுடைய பண்பு. இரண்டாவது, அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்ய வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய பொருளாதாரத்தை இந்த மாதத்தை விட ஒரு சிறந்த மாதம் உங்களுக்கு செலவு செய்வதற்கு கிடைக்காது. என்றால் ஒரு நன்மை செய்தால் இந்த மாதத்தில் 70 நன்மைகள் எழுதப்படும். நீங்கள் ஒரு அலிஃப் குர்ஆன்ல ஓதுனீங்கன்னா நார்மல் டேஸில் 10 நன்மை தான். இந்த
இடத்துல இப்பொழுது ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் குர்ஆனுடைய வார்த்தைகளில் ஒரு எழுத்து ஓதுனீங்கன்னா அதை யோசிச்சு பாருங்க, 10 அப்படியே 7 மடங்கு 70 மடங்கு ஆக்குங்க. ஒரு எழுத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு வார்த்தை, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை நன்மை? 10 10 10. அது நார்மலான நாட்கள். இப்பொழுது நாம் அதை ஓதினால் 70 மடங்கு. யோசிச்சு பாருங்க, கணக்கு செய்ய முடியாது. அந்த அளவிற்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அடுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், இன்னல் லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். காஃபிர்களை பற்றி சொல்றான். ஏனென்றால் எந்த நபிமார்கள் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டாலும் அந்த இடத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் இருந்தார்கள். எல்லா சமூகத்திலும் இறை நிராகரிப்பாளர்கள் இருந்தார்கள். சில பேர் நபியை பொய்ப்பிப்பாங்க, சில பேர் அவருக்கு இறக்கப்பட்ட வேதத்தை பொய்ப்பிப்பார்கள், சில பேர் அவருக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நீ பொய்யன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில பேர் நீ ஏதாவது அல்லாஹ்ட்டிருந்து கொண்டு வா, ஏதாவது ஒரு அடையாளத்தை கொண்டு வாங்க, நீங்க நபினா ஏதாவது ஒரு மிராக்களை ஏற்படுத்துகிறாங்க, நம்புறோன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட என்ன செஞ்சாங்க? இந்த மலையை பிளந்து ஒரு ஒட்டகத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கொண்டு வர செய்தான். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டாங்க, கொண்டுட்டாங்க, அதை ஏற்றுக்கலை. அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வந்து கப்பலை செய்து கடலே இல்லாத ஒரு இடத்துல கப்பல் செய்ய கட்டளையிட்டாங்க. எல்லாம் பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பைத்தியம்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. இப்படி நபிமார்கள் எந்தெந்த சமூகத்திற்கு அனுப்பினார்களோ அந்தந்த இடத்திலே காஃபிர்கள் இருந்தார்கள், இறை நிராகரிப்பாளர்கள். இவர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? நபிமார்களை அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க, சிலவர்களை தவிர. யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவாபு அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சிருவான்? பிரிச்சிருவான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பொழுதும் அவருடைய சமூகத்தை கூப்பிட்டு போயிடுங்கன்னு இரவே சொல்லிட்டான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு அதாப் வரும் பொழுதும் இரவோடு இரவா நீங்க போயிடுங்க, 3 நாள் இவங்களுக்கு அதாப் வரும் நல்லா சொல்லிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு அதாப் வரும் பொழுதும் கப்பல்ல எல்லா விஷயங்கள், எல்லா அனிமல், எல்லாருடைய இதத்திலிருந்து 2 ஜோடி எடுத்துக்கோங்க, விலங்குகள் பறவைகள் இருந்து 2 ஜோடியை கப்பலில் ஏற்றிக்கோங்க, மனிதர்கள் யார் உங்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவரை ஏற்றிக்கொள்ளுங்கள், கப்பல் அல்லாஹ்வுடைய பெயரால் இயங்கும் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. தவறானவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னதான் பயம் காட்டி இவங்களுக்கு சொன்னீங்கனாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சவாவுன் அலைஹிம், அது அவர்களுக்கு சமம். நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரியே, செய்யாவிட்டாலும் சரியே, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு நேர்வழி என்பது கிடைப்பது கடினம். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் கிடைக்கும். ஏனென்றால் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கும். யாருக்கு நாடவில்லையோ அல்லாஹ் கொடுக்க மாட்டான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் ஒரு நபர் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சாச்சா, பெரிய தந்தை அபு தாலிப் கூட இருந்தாங்க. பல முறை ரசூலுல்லாஹை நிறையவர்கள் அடிக்க வந்தார்கள். தடையாக இருந்து, கேடயமாக இருந்து பாதுகாத்தார்கள். மரண நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாச்சா கலிமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்ல முடிந்ததா? கலிமா சொல்ல முடியல. அவருடைய அந்த கௌரவத்தை அவர் மனதில் வைத்துக் கொண்டார். பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க, பெரிய பெரிய தலைவர்கள், கோத்திர குலத்தின் தலைவர்கள் எல்லாம் அவருடைய மரண படக்கை நேரத்தில் பக்கத்தில் இருந்தாங்க. நான் கலிமா சொல்லிட்டு இருந்தா என்னை பற்றி என்ன பேசுவாங்க இவங்கன்னு தெரியும். அதற்காகவே அவர் கலிமா சொல்லாமல் அப்படியே இருந்துட்டார். இதாயத்து கிடைக்கிறது. அல்லாஹ் நாடவில்லை. யோசிச்சு பாருங்கள், அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்? முஸ்லிம்கள்னாலே வெறி. எந்த அளவிற்கு என்றால் நெருப்பு தலைகீழாக தொங்க விட்டு நெருப்பு காட்டி அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தவர். அப்படிப்பட்ட நிலையில் யாருக்காவது ஒரு யோசனை இருந்ததா மக்காவின் வெற்றியின் பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுப்பார் என்று? மக்காவின் வெற்றியின் பொழுது, மக்காவின் நுழைவதற்கு முன்னாலே
கேம்பில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தூரம் தான். காலையில் எழுந்த உடனே மக்காவில் படையோடு நுழைவோம். நைட்டே வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டார். பாருங்க, இதாயத்து கிடைச்சிருச்சு. அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கலை, முஸ்லீம்களுக்கு தொல்லை செய்யலை, அவர்களுக்கு மார்க்கம் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கல. அபு சுஃபியான் என்பவர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார். ஏன், அவருடைய மனைவி எப்படிப்பட்டவர் என்றால் அவரும் மார்க்கத்தை எதிர்த்தார்கள், அவளுக்கும் அந்த மார்க்கம் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய கிருபையால் அவர்களும் இந்த அரசியல் அவர்களும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, ஹிதாயத் என்பது யாரிடத்துல இருக்கு? அல்லாஹ்விடத்துல இருக்கு. நம்ம அழைப்பு பண்ணி செய்யலாம், யாருக்காவது உங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் மார்க்கத்தை சொல்லலாம், சொல்ல மட்டும்தான் முடியும், கூப்பிட்டு வர முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. நமக்கு என்ன கடமை? சொல்றது, எடுத்து வைக்கிறது. அதுக்கு பிறகு நாளைக்கு அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுக்கணும்னா கொடுப்பான், இல்லைன்னா இல்லை, அது அல்லாஹ் தெரியாது. ஆகையால் இதுவரை நாம் படித்த இந்த வசனங்கள் நமக்கு என்ன நினைவூட்டுகிறது என்றால், மூமின்களுடைய பண்புகளை நமக்குள் வளர்க்க வேண்டும். மறைவான விஷயத்தை உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அதை நோண்டி ஆராயக்கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது? ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. என்னதான் இருக்கு, என்னதான் அரிசி, எப்படி தான் இருக்கும், அதை பற்றி நம்ம ஆராய்ந்தால் மூளைக்கு எட்டாத நிலைக்கு போயிடுவோம். நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால் ஆராயாமல் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லது அரிசி இஸ்தவா, அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான் என்றால் அமர்ந்திருக்கிறான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான், வானத்தை எந்த ஒரு தூண் இல்லாமல் பரவி வைத்திருக்கிறான் என்றால் ஆமாம், அதை நாம் ஆராய தேவையில்லை, பார்த்தாலே தெரிகிறது. வெளியே போய் வானத்தை பார்த்தாலே தெரியுது, ஏதாவது தூண் இருக்கா? இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்பின் மீது நம்பிக்கை, மறைவான விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, இது ரொம்ப முக்கியம். மறைவானதற்கு பிறகு அல்லாஹ் தொழுகையை சொல்றான், தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் சாப்பாடு ரிஸ்க சொல்றான். மனிதன் உணவு அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான், செலவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இது இன்னைக்கு அதிகமாக மற்றவர்கள் செய்யக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? NGO ஸ்டார்ட் பண்ணி அவங்கள மூலமா, அந்த ஃபவுண்டேஷன் மூலமா இன்னைக்கு உணவு அவர்களுடைய அந்த ஏற்பாடு மூலமாக அவர்கள் செய்கிறார்கள். நாமும் செய்கிறோம், இன்னும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட முறையில் எவ்வளவு முடியுமோ சதக்கா செய்யலாம். அது வலது கை கொடுக்கும் பொழுது இடது கைக்கு தெரிய தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு சதக்கா. இன்னைக்கு ஃபோட்டோ ரீல்ஸ் ஏதோ வந்துருச்சு, அப்படி கொடுக்கும்போது அப்படியே ஒரு செல்ஃபி எடுப்பான், இதான் வாங்கிக்கோங்க, இது தப்பு. இது நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க, யார் எதுக்காக செய்கிறாங்க, நியத்து அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? நல்ல பப்ளிசிட்டி பண்ணுறான்ப்பா, அவன் கொடுக்குற அந்த ஒரு பாக்கெட் மாவுக்கு அவன் எவ்வளோ லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறான். அதை திடீர்னு கீழே என்ன செஞ்சிடறான், அப்படியே ஒரு பேர் அதுக்கு போட்டுடுறாங்க. என்ன, மக்கள் பார்த்து அதிலிருந்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக. விழிப்புணர்வு அடைவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சதக்கா செய்யும் பொழுது உங்களுடைய அந்த நன்மையை காட்டி விட்டீர்கள் என்றால் அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்காது. மக்கள்கிட்ட காட்டுவதற்காக நீங்கள் செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாம் கேட்ட விஷயங்களை அமல்படுத்துவதற்கு அனுமதிவானாக. இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை நன்மை செய்வதற்காகவும் தீமையை தடுப்பதற்காகவும் அல்லாஹ் நமக்கு சக்தி தருவானாக. மேலும் எந்த இடத்தில் நமக்கு நன்மைக்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை நழுவ விடாமல் அதை கடைபிடிப்பதற்கும் அதை தொடர்ந்து செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.